படம் சூப்பராக இருக்குண்ணா, வேறு லெவலில் இருக்குண்ணா, செம்ம. யாரை தான் கலாய்க்கலாம்னு சொல்ல முடியாது, எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களையும் கலாய்ப்பாங்க. படம் வேறு லெவல் எந்த லெவலில் யாரெல்லாம் கலாய்ச்சிருக்காங்க? இல்லை எல்லாருமே கலாய்ச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டோட செம வேறு லெவல். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. யாருன்னா விடலை, எல்லாரையும் கலாய்க்கிறாங்கண்ணா. பொலிட்டீஷியன்ஸ் வந்து படுத்தது எல்லாத்தையும் கலாய்க்கிறாங்க. இதில் நிறைய பாட்டு இருக்குண்ணா படத்தில். ஓகேண்ணா, பாட்டுலாம் சுமார் தான், படம் சூப்பர்ண்ணா. ஒர்த்து தான்ண்ணா, கண்டிப்பாக ஒர்த்துண்ணா. படம் சூப்பராக இருக்குது, எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்காங்க. சிவாவோட இது வந்து நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது ப்ரோ. அதுக்கும் இதுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. இது வேறு லெவலு. அரசியல் எல்லாத்தையும் சினிமாவிலேருந்து விஜய், அஜித், விஷால்லேருந்து எல்லாத்தையும் செம்மையாக கலாச்சிட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். போனால் 3 மணி நேரம் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். மித்தபடி எதுவும் சோஷியல் எந்த விஷயமும் கிடையாது. ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் எந்த ஒரு யோசனை இல்லாமல் படத்தை பார்த்துட்டு வரலாம். நல்லா இருந்துச்சு. தமிழ் படம் 1 விட கொஞ்சம் நல்லா இருக்குது. பட்டு செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் டோட்டலாகவே கொஞ்சம் செம்ம போர் அடிக்குது. ஆனால் எல்லா படத்தையும் நல்லா கலாய்ச்சிருக்காங்க, நல்லா இருக்குது. அதில் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய மூவிஸ் கவர் பண்ண மாதிரி இல்லை, பட் இதில் நிறைய மூவிஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் மூவி சீரீஸ் கூட இப்போ எல்லாமே ஃபேமஸ் ஆகிறனால அதையுமே சேர்த்து அவங்க கலாய்ச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் மிக்ஸ்டாக இருந்தது எல்லாமே. ரொம்ப திடீர்னு எந்த சீன் எந்த மூவிக்குன்னு லிங்க் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த சீன் வந்துருதா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக ஜாலியாக இருந்தது. ஃபுல் படம் சிரித்து சிரித்து வயிறு தான் வலிக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மூவி. சிவாஜி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹோலாக சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. எல்லாமே இருந்துச்சு. லைக் பொலிட்டிக்கலில் எல்லாமே சீன்ஸ் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்தோ மாசம் இருந்துச்சு படம். ஐ லைக் தமிழ் படம் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது தமிழ் படம் 1 தான் அல்டிமேட்டுன்னு சொல்லுவேன். தமிழ் படம் 2 ஓகே, இட் வாஸ் குட். எல்லாரையும் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. டோட்டலி அன் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகிங்காக இருந்து, செகண்ட் ஹாஃபும் லாகிங்காக தான் இருந்தது. பட் ஆல் ஓவர் யூ கேன் என்ஜாய் த மூவி. ஒரு வீக்கெண்டுக்கு பக்காவான மூவி அப்படின்னு மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ சிவா இஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் இது மாதிரி இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணும். அதுக்காக தமிழ் படம் 3 மட்டும் பண்ணிடாதீங்க. படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது லாஸ்ட்டில் முடியும் போது. அந்த சஸ்பென்ஸை வச்சு தயவு செஞ்சு அடுத்த படம் எடுத்துடாதீங்க. போதும் இதோட. தேங்க்யூ ஸோ மச்.